எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். தமிழக மீனவர்கள் 8 பேர், அதே மாதிரி 2 விசைப்படகு சிறைப்பிடித்து தற்போது இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியத்தில் ஈடுபட்டதனால மீனவர்கள் கவலையில் இருக்கிறாங்க. இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்க ரோந்து படகுல 2 இலங்கை கடற்படகைக்கு, அதாவது இலங்கை கடற்படை 2 விசைப்படகையும் அதுல இருந்து 8 மீனவர்களையும் கைது செய்து நடுக்கடல்ல வச்சு தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வரதா முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்குதுங்க. ஏற்கனவே இதே போல அவங்க பல முறை நடத்திய ஒரு சூழ்நிலையில தற்போது மீண்டும் அதே சூழ்நிலை திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட படகுகளும் அதே மாதிரி பல்வேறு மீனவர்களையும் அவங்க இதே மாதிரி சிறைப்பிடிச்சிட்டு போன நிலையில ஏற்கனவே பல முறை அரசு இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு அதன் அடிப்படையில் வெளியே விடுறதும், அவ்வப்போது நடுக்கடல மீனவர்கள்ட்ட தாக்குதலில் ஈடுபடுறதும், துப்பாக்கியால சுடுறதும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த இலங்கை கடற்படை தற்போது மீண்டும் அதோட தாக்கத்தை ஆரம்பிச்சிருக்குது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மீனவர்களை அவங்க நடுக்கடலை வச்சு கைது பண்றது, அதே மாதிரி அங்க கொண்டு போய் சிறையில் அடைக்கிறது, அதனை அடுத்து அங்க இரு நாட்டு அதிகாரிகளும் பேசிய பின்னர் அவங்களை விடுவிக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. மீண்டும் தற்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தற்போது மீண்டும் இதே போல மீனவர்களை கைது செய்திருக்கிறது. இங்குள்ள மீனவர்களிடையே ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.